சட்டத்திற்கு புறம்பாக இயங்கிய 357 இணையதள விளையாட்டு செயலிகளை முடக்கியுள்ளதாக நடுவண் அரசு தகவல். ஊழல் புகார்களை மறைக்கவே தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை திமுக கையில் எடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கோவையில் குற்ற நிகழ்வுகளை தடுக்க காவல்துறையினர் தீவிர சோதனை. காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் உடைமைகள் ஆய்வு. தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்கள் உண்ணாநிலை. தென்காசியில் அல்வா ஏந்தி நூதன போராட்டம். இலங்கையிலிருந்து கடத்தி வரப்பட்டு மதுரையில் பிடிபட்ட அரிய வகை வன உயிரினங்களை பாங்காக்கிற்கு அனுப்பி வைத்தது சுங்கத்துறை. மலை பகுதிகளில் பெய்த கனமழையால் நெல்லை அருகே அகஸ்தியர் அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளுக்கு தடை. இலவம் பஞ்சுக்கு உரிய விலை கிடைக்காததால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் பறிக்காமல் காற்றில் வீணாகும் இலவம் பஞ்சு. திருவில்லிபுத்தூர் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற முருகன் என்பவர் மின்வேலியில் சிக்கி உயிரிழப்பு. வனத்துறை விசாரணை. விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள் கடைபிடிப்பு. நாடு முழுவதும் மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நியாய விலைக்கடையை உடைத்து 3 மூட்டை அரிசியை சாப்பிட்டுவிட்டு வெளியேறிய காட்டு யானை.